ஹலோ மக்களே, நம்ம சேனலில் GTA 5 மித்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அதோட பார்ட் 2 தான் இது. GTA 5 மித்ஸ்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். GTA 5 மித்ஸ்னால் வந்து GTA 5ல இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில மித்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மல் காரை ஃபயர் பண்ணால் வெடிக்குமா, பட் அதுவே பேட்டரி காரை வந்து ஃபயர் பண்ணோன்னா அது வெடிக்காதான். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபயர் பண்ணால் கார் வந்து எரியுது, பட் ஆனால் வெடிக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மித்து வந்து கரெக்டு. ஏன்னா பேட்டரி கார் வந்து ஒருவேளை ஃபியூல் இல்லாதனால அது வெடிக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மித்து வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் மித்து என்னன்னா, நம்ம கன் எடுத்துக்கிட்டு போலீஸ் பக்கத்தில் போனோம் அப்படின்னா நம்மளை சுட ஆரம்பிச்சிருவாங்களாம். கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ ராக்கெட் லான்ச்சரோட போவோம். ஸோ இப்பயும் கண்டுக்கவே இல்லை. ராக்கெட் லான்ச்சர் எடுத்துகிட்டு போனால் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மித்து வந்து பஸ்டடு. நம்ம வந்து போலீஸ் எய்ம் பண்ணால் தான் நம்மளை சுடுவாங்க, மற்றபடி வந்து கன் எடுத்துகிட்டு பக்கத்தில் போனால் கண்டுக்கவே மாட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஹைட்டான இடத்துலேருந்து குதிக்கும் போது ஸ்விம்மிங் பூலில் குதித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேமேஜ் எதுவும் எடுக்காதான். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அட்டெம்ப்ட் 1 ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அட்டெம்ப்ட் நம்பர் 2 மிஸ் ஆகிடுச்சு. அட்டெம்ப்ட் 3 4th அட்டெம்ப்ட்டு. இந்த தடவை கரெக்டாக குதிச்சிடா ராசா. கரெக்டாக குதிச்சிட்டேன். மிஷன் சக்ஸஸ்ஸு, பட் பேஷண்ட் டெட்டு. ஸோ இந்த மித்து வந்து பஸ்டடு. நீங்கள் வந்து எவ்வளோ ஹைட்டான இடத்துலேருந்து ஸ்விம்மிங் பூலில் குதிச்சுன்னா கண்டிப்பாக பாடி தான். நெக்ஸ்ட்டு மித்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராக்கெட் லான்ச்சரை வந்து தண்ணியில் ஷூட் பண்ணால் வெடிக்காதான், மிதக்குமா. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். மிதக்குது. அடக்கடவுளே, வெடிச்சிருச்சு. ராக்கெட் லான்ச்சர் வந்து மிதக்குது, பட் ஆனால் ராக்கெட் லான்ச்சர் வெடிக்கும்ல. ஸோ இந்த மித்து வந்து பார்சலி கரெக்ட். நெக்ஸ்ட் மித்து என்னன்னா, நம்ம பாம்பை மிட் ஏரில் தூக்கி போட்டு அதை ஷூட் பண்ணோம் அப்படின்னா வெடிச்சிருமா. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். மிட் ஏரில் ஷூட் பண்ணால் டக்குன்னு கீழே வந்துடுது, அதை வந்து கரெக்டாக ஷூட் பண்ண முடியல. ஸோ இதை வந்து நம்ம மைக்கிலோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணி செஞ்சு பார்ப்போம். ஓகே, இப்போ பாம்பை தூக்கி போட்டாச்சு. மைக்கிலோட பவரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஸோ அப்போ ஷூட் பண்ணோம் அப்படின்னா ஷூட் பண்ண முடியுது, பட் ஆனால் வெடிக்க மாட்டேங்குது. சரிங்க, அதுக்கு நம்ம கீழே போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே போட்டு இப்போ ஷூட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாம் வந்து கரெக்டாக எவ்வளோ செகண்ட்ஸில் வெடிக்குமோ அப்போ தான் வெடிக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா அது வெடிக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மித்து வந்து பஸ்டட். இது வந்து ராங்கான மித்து. நெக்ஸ்ட் மித்து என்னென்னா, இந்த பெயிண்ட் ஸ்ப்ரே கேன் இருக்குல்ல, நம்ம அதெல்லாம் ஷூட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து பெயிண்ட் ஸ்ப்ரே ஆகுமா. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஷூட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து பெயிண்ட் வந்து தெரிக்குது. ஸோ நம்ம அது எத்தனை தடவை ஷூட் பண்ணாலும் அதுலேருந்து வந்து பெயிண்ட் ஸ்ப்ரே ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மித்து வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு, நார்மலாக இதுமாரி பார்க்கிங்கில் நிற்கிற கார்லாம் வந்து மோஸ்ட்லி லாக் ஆகி தான் இருக்கும். பட் வந்து காரோட விண்டோவை ஷூட் பண்ணோம் அப்படின்னா கார் அன்லாக் ஆகிடுமா. ஆமாம் கைஸ், இந்த மித்து ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த மித்து வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு மித்து, நம்ம இந்தமாதிரி ஸ்டிக்கி கிரேனேட்டை செவுத்தில் ஒட்டிட்டு கோடாரை வச்சு அடித்தோம் அப்படின்னா வெடிச்சிருமா. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டாக அதை எய்ம் பண்ணி அடிக்க முடியல. இருங்க, நம்ம கோடாரை அடித்த இடத்துக்கு நேராக அந்த ஸ்டிக்கி பிரம்ம வச்சுருவோம். ஓ, இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மித்து வந்து கரெக்டு தான். ஸ்டிக்கி கிரேனேட்டை வந்து கோடரில் அடித்தா அது வெடிக்குது. ஸோ இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு, காரோட எக்ஸாஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஃபயர் மூலிமா நீங்கள் வந்து பெட்ரோலை ஃபயர் பண்ண முடியுமா. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மித்து வந்து கரெக்டு. நம்ம வந்து காரோட எக்ஸாஸ்ட்டில் வர ஃபயர் மூலிமா வந்து நீங்கள் வந்து பெட்ரோலை ஃபயர் பண்ண முடியும். நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் கிட்டே போயிட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டென்ஷன் ஆகிடுவாங்களாம். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படிலாம் ஒன்றும் டென்ஷன் ஆகலை, நார்மலாக தான் இருக்காங்க. இருங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்டே போய் பார்ப்போம். இல்லை நார்மலாக தான் இருக்காங்க. நம்ம ஃபோட்டோ எடுத்தால் நம்மளை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க. நார்மலாக போஸ் வேறு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மித்து வந்து பஸ்டடு. இது ராங். உங்களுக்கு இதுமாரி மித் பஸ்டிங் எபிசோடெலாம் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.